வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை இன்று. இலங்கையில் இன்று துக்க தினம். விவசாயிகளை பாதுகாக்க நடவடிக்கை, ஜனாதிபதி உறுதி. ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழு நாட்டிற்கு விஜயம். கட்டுநாயக்கவில் துப்பாக்கிச் சூடு. யாழ்ப்பாணத்தில் இணைய குற்ற விசாரணை பிரிவு. பஹல்காம் தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணை. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஆராதனை இன்று இடம்பெறுகின்றது. நித்திய இளைப்பாறிய புனித பாப்பரசர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி ஆராதனைகள் இன்று நடைபெறவுள்ளன. இலங்கை நேரப்படி இன்று மாலை 1:30 மணியளவில் வத்திகான் நகரில் புனித பேதுரு சதுக்கத்தில் இறுதி ஆராதனைகள் நடைபெறுகின்றன. இறுதி திருப்பலியை கர்தினால் கல்லூரியின் தலைவர் கர்தினால் ஜியோவானி நடத்துகின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் உட்பட 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை புனித பேதுரு பசிலிக்காவில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு கடந்த சில தினங்களாக இரவு முழுவதும் மக்கள் இறுதி மரியாதை செலுத்துவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதி விருப்பத்திற்கமைய அவரது உடல் ரோமில் உள்ள புனித மரியா மேஜியோரே பசிலிக்காவில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்கிடையில் பாப்பரசரின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பதற்காக இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பங்கேற்க உள்ளார். இது தவிர எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களான காவிந்த ஜெயவர்தன மற்றும் ஹெக்டர் அப்புகாமி ஆகியோரும் வத்திகானுக்கு பயணமாகியுள்ளனர். அரசாங்கம் இன்றைய தினத்தை தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தியுள்ளது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனை இன்று நடைபெறுகின்றது. இதனையொட்டி இலங்கையில் தேசிய துக்க தினமாக இன்றைய தினத்தை அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்க விடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இரங்கல் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கொழும்பில் உள்ள வத்திகான் தூதரகத்திற்கு சென்று பியூனஸ் அயர்ஸ் பேராயரும் அர்ஜென்டினாவின் பிராந்திய தலைவருமான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். இதன்போது அவரது அசைக்க முடியாத இரக்கம், பணிவு மற்றும் சமூக நீதிக்கான அர்ப்பணிப்பு என்பன உலகில் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை ஆழமாக பாதித்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பன்னாட்டு நிறுவனங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பன்னாட்டு நிறுவனங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பாதுகாக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக புத்தளத்தில் தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார். இதன்போது பன்னாட்டு நிறுவனங்களால் விவசாயிகள் சுரண்டப்படக்கூடாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் மூலம் பூச்சிக்கொல்லிகளை இறக்குமதி செய்து நியாயமான விலையில் விவசாயிகளுக்கு விநியோகிக்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஒரு பொறுப்பான அரசாங்கமாக பெரிய நிறுவனங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது.
GSP Plus சலுகை தொடர்பான நிபந்தனைகள் குறித்த முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளது. இந்த குழு எதிர்வரும் 28ஆம் திகதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று எதிர்வரும் 28ஆம் திகதி முதல் மே மாதம் 7ஆம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னகோன் பிணை நிபந்தனைகளை மீறியுள்ளதாக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் பிணை நிபந்தனைகளை மீறி நீதிமன்ற அவமதிப்பு செய்ததாக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்ற வளாகத்திற்குள் வாகனத்துடன் நுழையவோ அல்லது எந்த பாதுகாப்பு பணியாளர்களையும் பயன்படுத்தவோ கூடாது என தெளிவான அறிவுறுத்தல்கள் இருந்த போதிலும் தென்னகோன் பிணையில் வெளியேறும் போது நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு தனியார் வாகனத்தை கொண்டு வந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் விளைவாக தென்னகோனுக்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அவமதிப்பு குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்யுமாறு நீதிபதி சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டார். நீதிமன்றத்தில் தென்னகோனை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜா பிரேமரத்ன நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நேரத்தில் தேசப்பந்து தென்னகோன் விளக்கமறியலில் இருந்ததால் அவர் பிணை நிபந்தனை குறித்து அறிந்திருக்கவில்லை என வாதிட்டார். அத்துடன் நீதிமன்றத்தை அவமதிக்கும் நோக்கம் எதுவும் இல்லை எனவும் அவர் கூறினார். இலங்கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 14 இந்திய மீனவர்கள் தமிழகம் திரும்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 14 இந்திய மீனவர்கள் சென்னை திரும்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழகம் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த 3 மீனவர்கள் கடந்த மார்ச் 17ஆம் தேதி கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். தொடர்ந்து ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 11 மீனவர்கள் கடந்த மார்ச் 26ஆம் தேதி கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த இந்திய மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 14 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டனர். இந்நிலையில் விடுதலை செய்யப்பட்ட 14 மீனவர்களும் கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இந்திய தூதரகம் வாயிலாக சென்னை விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை விமான நிலையம் சென்ற மீனவர்கள் அனைவரையும் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு தனி வாகனம் மூலம் அழைத்து சென்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வவுனியாவில் தந்தை செல்வாவின் 48வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியாவில் தந்தை செல்வாவின் 48வது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்தியில் அமைந்துள்ள அவரது சிலை முன்பாக இன்று காலை குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது தந்தை செல்வநாயகத்தின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து இன்று காலை உயிரிழந்தார். தலவாக்கலை சென்ட் ஹென்ரோஸ் பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கலை பீடத்தில் 3ஆம் வருடம் அரசறிவியல் துறையில் கல்வி கற்பவர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கண்டியிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த சரக்கு ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்தார். கண்டியிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த சரக்கு ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து பட்டிப்பொல போலீஸ் பிரிவின் அம்பேவெல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் ஹப்புத்தலை பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் நுவரெலியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்க ஹெனடியன பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கட்டுநாயக்க ஹேனடியன பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 29 வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்த நபர் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணத்தில் இணைய குற்ற விசாரணை பிரிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இணைய குற்ற விசாரணை பிரிவு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் இணைய குற்றங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்துள்ளன. இதனால் இணைய குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைப்பதற்காக கொழும்புக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. எனவே இந்த விடயம் தொடர்பில் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமையவே யாழ்ப்பாணத்தில் இணைய குற்ற விசாரணை பிரிவு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கல்முனை பிராந்திய போலீஸ் நிலையங்களில் தமிழ் மொழி பிரயோகம் குறித்து கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி ஷெகான் குணத்திலக்க தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் கல்முனை மனித உரிமைகள் பிராந்திய நிலையத்திற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டனர். கல்முனை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் அப்துல் அசீஸ் நெறிப்படுத்தலில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது வெளிந்து காணாமல் போன தமிழ் முஸ்லிம் உறவுகளின் குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டு ஆணைக்குழுவிடம் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இக்குடும்ப உறுப்பினர்கள் எதிர்நோக்குகின்ற பாதுகாப்பு பிரச்சினைகள், சட்ட ரீதியாக உள்ள உரிமைகள் பற்றியும் இதனை பிரயோகிக்கின்ற போது ஏற்படுகின்ற சவால்கள் பற்றியும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இது தவிர சிவில் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது தற்போதைய சூழலில் சிவில் அமைப்புகள் செயற்படுவதால் ஏற்படும் சவால்கள், அண்மையில் நடந்து கொண்டிருக்கும் மனித உரிமை மீறல்கள் பற்றியும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் இணைந்து செயற்படுவதற்கான பொறிமுறைகள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கல்முனை பிராந்திய போலீஸ் நிலையங்களில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது தமிழ் மொழி பிரயோகத்தின் அவசியம் பற்றியும் பாதிக்கப்பட்டு போலீஸ் நிலையங்களுக்கு வருகின்ற பொதுமக்களுக்கான விரிவான பரிகாரங்கள் மற்றும் வழக்கு நடைமுறையில் உள்ள சவால்கள் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி பாரிய வெற்றிகளை ஈட்டும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிவிவகார பிரதி அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ மலையகமோ என்ற அந்த வேறுபாடு இல்லாமல் பொதுவாக இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் பாரிய வெற்றிகளை தேசிய மக்கள் சக்தி ஈட்டியிருக்கிறது. இதனை நாங்கள் ஒரு சாதாரணமான விடயமாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது. நாட்டு தேவையற்ற விடயங்கள் ஒட்டுமொத்தமாக குறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஊழல் மோசடி இந்த நாட்டில் இருந்து படிப்படியாக விலகிக் கொண்டிருக்கின்றது. நல்லாட்சி இந்த நாட்டில் படிப்படியாக நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு புறத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எதிர்கட்சியினருக்கு தாம் என்னத்தை செய்ய போகின்றோம் என்ற விடயம் தொடர்பாக பேச ஒன்றும் இல்லாமல் ஆளும் கட்சிக்கு எதிராக அவதூறுகளையும் போலி பிரச்சாரங்களையும் வீட்பலிகளையும் சுமத்துவ நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். இன பாகுபாடுகளின்றி மக்களுக்கு சேவைகள் மேற்கொள்வோம் என வேட்பாளர் கலீதீன் மனாசீர் தெரிவித்துள்ளார். பிரதேச சபைக்குள் நடக்கின்ற இன மத அடிப்படையிலான சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் மாற்றுவோம். இன மத அடிப்படை இல்லாமல் அனைத்து சமுதாயத்துக்கும் சேவை செய்யக்கூடியதாக எங்களுடைய சமூக பணி தொடரும். தொடர்வது சர்வதேச செய்தி. பகல்காம் தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பகல்காம் தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. காஷ்மீரின் பகல்காமில் 26 சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவத்தால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. பாகிஸ்தானுடனான தூதரவு உறவை இந்தியா துண்டித்துள்ளது. அத்துடன் சிந்து நதி ஒப்பந்தம் இரத்து, எல்லைகள் மூடல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துள்ளது. இதனையடுத்து பாகிஸ்தானும் பதிலடியாக பல தடைகளை விதித்துள்ளது. இதேவேளை இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவின் நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த நிலையில் பகல்காம் தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்திருந்த பாகிஸ்தான் இத்தாக்குதல் சம்பவம் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி.
ஐபிஎல் தொடரின் தொடர் தோல்விகளால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்தும் இறுதி இடத்தில் காணப்படுகின்றது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கள்ளத்தடுப்பை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 19.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 154 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. தொடர்ந்து 155 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்த ஆடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 18.4 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இந்நிலையில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் 12 புள்ளிகளை பெற்ற குஜராத் டைடன்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் காணப்படுகின்றது. அந்த அணி 8 போட்டிகளில் விளையாடி 6 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இதேவேளை டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆகிய அணிகளும் 12 புள்ளிகளை பெற்று முறையே 2ஆம் 3ஆம் இடங்களில் காணப்படுகின்றன. மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் ஆகிய அணிகள் 10 புள்ளிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் 4ஆம், 5ஆம், 6ஆம் இடங்களில் காணப்படுகின்றன. 6 புள்ளிகளை பெற்றுள்ள கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 7ஆம் இடத்தில் காணப்படுகின்றது. இதேவேளை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் முறையே 8ஆம், 9ஆம், 10ஆம் இடங்களில் 4 புள்ளிகளுடன் காணப்படுகின்றன. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்றிரவு எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.